புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து ரூபாய் 50,000 மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி அருகே இளைஞர்கள் சிலர் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வருவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்த சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்போது இளைஞர்கள் காவல்துறையினரை கண்டவுடன் தப்பிச் செல்ல முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் மடக்கி பிடித்து சோதனை நடத்தினர். அப்போது அவர்களிடம் ரூபாய் 50,000 மதிப்புள்ள 700 கிராம் கஞ்சாவை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் 3 பேரையும் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் எல்லையம்மன் நகரைச் சேர்ந்த தனுஷ், சின்னப்பேட்டையைச் சேர்ந்த கார்த்திக் ராஜ் மற்றும் செயின்பால்பேட் பகுதியைச் சேர்ந்த கௌதம் என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து ரூபாய் 50,000 மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 3 பேரையும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட மீனவ பகுதிகளை பார்வையிட்ட விக்னேஷ் கண்ணன் தொழிலுக்கு செல்லாமல் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள மீனவ மக்களை சந்தித்து பேசியதுடன் புதுவை அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் புயல் எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ள நிலையில் கடந்த 3 நாட்களாக மீனவர்கள் தொழிலுக்கு செல்லாமல் வாழ்வாதாரத்தை இழந்து வீட்டில் முடங்கியுள்ளனர். இதனிடையே ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட மீனவ பகுதிகளை பார்வையிட்ட விக்னேஷ் கண்ணன் மீனவ சமுதாய மக்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். மேலும் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள மீனவ சமுதாய மக்களுக்கு புதுவை அரசு உடனடியாக நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மீனவ குடும்பங்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக ரூபாய் 5,000 வழங்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மீனவர்கள் கடந்த 4 நாட்களாக தொழிலுக்கு செல்லாததால் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே புதுச்சேரி அரசு மீனவ குடும்பங்களுக்கு ரூபாய் 5,000 மழைக்கால நிவாரணமாக வழங்க வேண்டும் என்றார். மேலும் கடந்த காலங்களில் மத்திய அரசால் வழங்கப்பட்ட பேரிடர் கால நிதி முறையாக செலவு செய்யப்படாமல் அதில் முறைகேடு நடைபெற்றுள்ளது என குற்றம் சாட்டினார். புதுச்சேரி மாநிலத்திற்கு வழங்கப்பட்ட பேரிடர் கால நிதி இருந்தால் கருணை அடிப்படையில் ஆட்டோ ஓட்டுநர்கள், கட்டிட தொழிலாளர்கள் உட்பட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் ரூபாய் 5,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதிகாரிகள் சரியாக மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டிய அவர், சமுதாய நலக்கூடங்கள், அரசு பள்ளிகள் மற்றும் அரசிற்கு சொந்தமான இடங்கள் பூட்டிய நிலையில் உள்ளதால் மழையால் பாதிக்கப்படும் மக்களை தங்க வைப்பதற்கான போதிய முன்னேற்பாடுகளை செய்யவில்லை என்றார். உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அனைத்தையும் அரசு துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரியில் அவசர நிலையை எதிர்கொள்ள அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து நிவாரண முகாம்களையும் தயார் நிலையில் வைத்திருக்கவும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட கடலோர டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் கனமழை மற்றும் பாதிப்புகளை எதிர்கொள்ள மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் வருவாய், தீயணைப்பு, பொதுப்பணி, உள்ளாட்சி, குடிமைப்பொருள் வழங்கல் துறை, மின்சாரம், சுகாதாரம், காவல்துறை, கடலோர காவல்படை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்ற நிலையில் பல்வேறு முக்கிய உத்தரவுகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பிறப்பித்தார். அதன்படி கனமழை மற்றும் புயலால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள அனைத்து அரசு துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். மழை காலங்களில் பொதுமக்கள் தங்கக்கூடிய நிவாரண மையங்களான பள்ளி கட்டிடங்களை தயார் நிலையில் வைப்பதுடன் அங்கு தங்குவோருக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் நிலையில் வைத்திருக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளார். மேலும் மழைக்காலத்திற்கு தேவையான மருந்துகளை இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். மீன்வளத்துறையினர் மழை வெள்ள காலங்களில் படகுகள் இயக்குபவர்கள் அவசரத்திற்கு பயன்படுத்த ஏதுவாக தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும்.
கடலுக்குள் செல்ல யாரையும் அனுமதிக்க கூடாது, அனைத்து துறைகளின் கட்டுப்பாட்டு அறைகளும் 24 மணி நேரமும் செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பிறப்பித்துள்ளார். மேலும் அவசர நிலையினை எதிர்கொள்ள அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெங்கல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடல் சீற்றமாக காணப்படுவதுடன் சுமார் 10 அடிக்கு மேல் அலைகள் ஆக்ரோஷமாக எழுவதால் கடற்கரை பகுதிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று பெங்கல் புயலாக வலுவடைகிறது. நாகப்பட்டினத்தில் இருந்து தென்கிழக்கு திசையில் சுமார் 470 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து 580 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 670 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கடலில் தரைக்காற்று 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இருந்து 75 கிலோமீட்டர் வேகம் வரை வீசப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் கடலுக்குள் செல்லாமல் பாதுகாப்பான இடங்களில் தங்களது படகுகளை நிறுத்தி வைத்துள்ளனர். புதுச்சேரியில் நேற்று பிற்பகல் முதல் விட்டு மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதல் மிதமான மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. புயல் சின்னம் உருவாக உள்ள நிலையில் கடலானது சீற்றத்துடன் காணப்படுகிறது. 10 அடிக்கு மேல் கடல் அலை ஆக்ரோஷமாக எழுவதால் கடற்கரை பகுதிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரைக்கும் வரும் சுற்றுலா பயணிகளை காவல்துறையினர் திருப்பி அனுப்பி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுடன் நகர பகுதிகளில் உள்ள பிரதான சாலைகளில் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. புதுச்சேரியில் பேக், செல்போன் ஆகியவற்றை தொலைத்துவிட்டு தவித்த வெளிமாநில நபர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் தனக்கு உதவி புரிந்ததை நினைத்து மீண்டும் வருகை தந்து அவர்களுக்கு நெகிழ்ச்சி பொங்க நன்றி தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கை சேர்ந்தவர் ரஞ்சித் சேத்ரி. இவர் கடந்த 7ஆம் தேதி உறவினரை தேடி புதுச்சேரி வந்துள்ளார். இதற்கிடையே அவர் எடுத்து வந்த பேக் மற்றும் செல்போன் திருடு போனது. பின்னர் கோரிமேட்டில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையம் சென்ற ரஞ்சித் சேத்ரி தன்னுடைய நிலைமையினை எடுத்து கூறியுள்ளார். அவரது நிலைமையினை புரிந்து கொண்டு அங்கு பணியில் இருந்த காவலர்கள் ஜெயக்குமார், கமலி ஆகியோர் ரஞ்சித் சேத்ரிக்கு உணவு வாங்கி கொடுத்து சொந்த ஊர் திரும்ப தேவையான பண உதவிகளையும் அளித்துள்ளனர். இதனை அடுத்து ரஞ்சித் சேத்ரி தனது சொந்த ஊர் திரும்பினார். இந்நிலையில் காவல்துறையினர் செய்த உதவியினை நினைத்து மிகவும் மகிழ்ச்சியடைந்த ரஞ்சித் சேத்ரி தனது உறவினர்கள் இருவருடன் இன்று புதுச்சேரிக்கு மீண்டும் வருகை தந்தார். சைபர் கிரைம் காவல் நிலையம் சென்ற அவர் தான் கைப்பட இந்தியில் ஒரு கடிதம் எழுதி கொடுத்து தனக்கு காவல்துறையினர் உதவிக்காக கொடுத்து அனுப்பிய பணத்தையும் திருப்பி கொடுத்து உணர்ச்சி பொங்க நன்றி தெரிவித்தார். குழந்தை திருமணம் இல்லாத பாரதத்தை உருவாக்கும் வகையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தில் குழந்தைகள் திருமண தடுப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை புதுச்சேரி பெண்களுக்கான அதிகாரம் அளிக்கும் மையம் இணைந்து குழந்தை திருமணம் இல்லாத பாரதத்தை உருவாக்குவதற்கான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநரும் மகளிர் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குநருமான இளங்கோவன் குழந்தைகள் திருமண தடுப்பு தொடர்பான உறுதிமொழியினை வாசிக்க அதிகாரிகள், ஊழியர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதில் மகளிர் மேம்பாட்டுத்துறை உயர் அதிகாரிகள், பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் முன்னணி மொபைல் தொழில்நுட்ப நிறுவனம் ராட்னஸ் கம்யூனிகேஷன் புதிய அலுவலகம் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரியில் கடந்த 20 ஆண்டுகளாக மொபைல் தொழில்நுட்ப துறையில் முன்னணி வகித்து வரும் ராட்னஸ் கம்யூனிகேஷனின் புதிய அலுவலகம் திறப்பு விழா காந்தி வீதியில் நடைபெற்றது. நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் சுந்தர், இயக்குநர் உமா சுந்தர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எஸ்பி பாஸ்கர், எஸ்பி வீரவல்லவன் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் கணபதியின் மனைவி காமாட்சி அம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை துவக்கி வைத்தனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய ராணுவ படையில் பணியாற்றிய சுதந்திர போராட்ட வீரர் கணபதியின் மனைவி காமாட்சி அம்மாள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது. ராட்னஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் இதுவரை 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கியுள்ளது. மேலும் கடந்த 20 ஆண்டுகளில் 8000க்கும் மேற்பட்ட மொபைல் சர்வீஸ் கடைகளை தொடங்க உதவியுள்ளது.
2017 முதல் மொபைல் உதிரி பாகங்களை தயாரித்து தமிழகத்தில் 300க்கும் மேற்பட்ட விநியோகஸ்தர்கள் மூலம் விற்பனை செய்து வருகிறது. அனைத்து மொபைல் சர்வீஸ் பயிற்சி, மேலாண் பயிற்சிகளை இந்நிறுவனம் நவீன முறையில் அளிப்பது குறிப்பிடத்தக்கது. சோலைநகர் வடக்கு பகுதியில் தூண்டில் முள் வளைவு அமைக்காததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும், கடந்த 2007ஆம் ஆண்டில் தூண்டில் முள் வளைவு அமைக்க மத்திய அரசு வழங்கிய சுமார் 8 கோடி ரூபாய் நிதி எங்கே போனது என கேள்வி எழுப்பிய மீனவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அரசிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி முத்தையால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலைநகர் வடக்கு பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் தொடர்ந்து கடல் அரிப்பு ஏற்படுவதால் தூண்டில் முள் வளைவு அமைக்க வேண்டும் என அப்பகுதி மீனவர்கள் பல ஆண்டுகளாக போராடி வந்த நிலையில் கடந்த 2007ஆம் ஆண்டு மத்திய அரசு நிதி மூலம் சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூண்டில் முள் வளைவு அமைக்க அப்போதைய முதல்வர் ரங்கசாமி தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்த நிலையில் தூண்டில் முள் வளைவு அமைக்க தடை விதித்து பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. அதன் பிறகு அப்பகுதி மீனவர்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் புதுவை அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் வழக்கை காரணம் காட்டி அலட்சியம் காட்டுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் புயல் எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் பாதுகாப்பான இடங்களில் படகுகளை நிறுத்த வேண்டும் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனை அடுத்து சோலைநகர் வடக்கு பகுதி மீனவர்கள் தங்களது படகுகளை கடற்கரையில் இருந்து 100 மீட்டர் அளவு தள்ளி நிறுத்தி வைத்துள்ளனர். ஆனால் இது பாதுகாப்பானதாக இல்லை என்றும் படகுகளை நிறுத்த இடம் இல்லாததால் வேறு வழி இல்லாமல் நிறுத்தி வைத்துள்ளதாக வேதனை தெரிவித்தனர். இது தொடர்பாக பேசிய அப்பகுதி மீனவ பஞ்சாயத்து தலைவர் பச்சையப்பன், கடந்த 20 வருடங்களாக தூண்டில் முள் வளைவு அமைக்க போராடி வருகிறோம் என்றும் இதற்காக ஒதுக்கப்பட்ட சுமார் 8 கோடி ரூபாய் இது எங்கே போனது என தெரியவில்லை என வேதனையாக தெரிவித்தார். தூண்டில் முள் வளைவு இல்லாததால் கடல் அரிப்பு ஏற்பட்டு அச்சமுடன் வாழ்ந்து வருவதாக தெரிவித்த அவர், கடல் அரிப்பை தடுப்பதற்காக போடப்பட்ட தடுப்பு சுவரும் சிதலமடைந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். ஆண்டிற்கு சுமார் 330 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டித் தரும் மீனவ சமுதாய மக்களை புதுச்சேரி அரசு அலட்சியப்படுத்துவதுடன் ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டிய அவர், உடனடியாக தூண்டில் முள் வளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த கல்வியாளரும் தொழில் முனைவோருமான டாக்டர் அருண்குமார் சாந்தலிங்கத்திற்கு பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான செவாலியே விருது வழங்கப்பட்டுள்ளது. செவாலியே என்பது உலகில் பல பகுதிகளில் இயங்கி வரும் முன்னணி மனிதர்களை பெருமைப்படுத்தும் வகையில் பிரெஞ்சு அரசாங்கம் 1957 இருந்து ஆண்டுதோறும் வழங்கி வரும் மிக உயர் விருதாகும். அந்த வகையில் புதுச்சேரியை சேர்ந்த டாக்டர் அருண்குமார் சாந்தலிங்கத்திற்கு பிரெஞ்சு மொழி மற்றும் கலாச்சாரத்தை இந்தியா மற்றும் உலகளாவிய பிரெஞ்சு மொழி பேசும் நாடுகளில் மேம்படுத்திய பங்களிப்பிற்காக செவாலியே விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பிரெஞ்சு தூதரகத்தில் நடைபெற்ற விழாவில் டெல்லியில் உள்ள பிரெஞ்சு தூதரகத்தின் பிரெஞ்சு நிறுவன இயக்குநரும் கலாச்சார ஒத்துழைப்புக்கான ஆலோசகருமான கிரிகோர்ட் ட்ரூமல்ஸ் செவாலியே விருதை அருண்குமார் சாந்தலிங்கத்திற்கு வழங்கி பாராட்டி பேசினார். விழாவில் பிரெஞ்சு அரசின் கல்வி ஒத்துழைப்புக்காக அலுவலர் ஸ்டெஃபானி ஒர்வில்லா, இந்தியாவில் உள்ள அலியான்ஸ் பிரான்சேக்களின் ஒருங்கிணைப்பாளர் எமிலி ரமான், புதுச்சேரி அலையன்ஸ் பிரான்சே தலைவர் டாக்டர் சதீஷ் நல்லாம், புதுச்சேரி பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.